2.0 முதலமைச்சராக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் வருவதை தடுக்கும் வகையில் சாமானிய மக்களின் வாக்குகளை இல்லாமல் ஆக்குவதற்குதான் எஸ்ஐஆர் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார். ஜூனியர் உலகக்கோப்பை 2025 வெற்றி பெறும் அணிக்கு வழங்க இருக்கும் உலகக்கோப்பையின் அறிமுக விழா தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நெல்லைக்கு வருகை தந்த ஜூனியர் உலகக்கோப்பையை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரர் மணத்தி கணேசன், இளையோர் ஆசிய தடகள போட்டிகளில் 2 வெள்ளிப் பதக்கம் வென்ற வீராங்கனை எட்வினா உள்ளிட்டோர் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கு அந்த கோப்பை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் 13 முறை நடந்ததற்கும் தற்போது நடக்கும் திருத்தத்திற்கும் அதிக அளவு வித்தியாசம் உள்ளதாகவும் 2.0 முதலமைச்சராக மீண்டும் தமிழக முதலமைச்சர் வருவதை தடுக்கும் வகையில் சாமானிய மக்களின் வாக்குகளை இல்லாமல் ஆக்குவதற்குதான் எஸ்ஐஆர் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று கூறினார். உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கு. தேர்தல் ஆணையம் அந்த வழக்கை முடிக்கலையே. அது ஒரு வெளிப்பட தன்மையா இருந்தா என்ன சொல்லலாம்? இந்த ஃபார்ம் 17C தேர்தல் முடிந்த மறுகணமே எவ்வளவு ஓட்டு எந்தெந்த பூத்துல போலாயிருக்கு அப்படின்னு அப்லோட் பண்ணணும். ஏன் பண்ணல? இது எல்லாமே நம்ம இப்போ எதில் தான் வாக்களிக்கும்? தேர்தல் எந்திரத்தில் தானே நம்ம வாக்களிக்கும், இவிஎம்ல தானே வாக்களிக்கிறோம். அடுத்த நொடியே என்ன செய்யலாம்? ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளோ ஓட்டு போலாயிருக்குங்கிறது அடுத்த நொடி வரும். அடுத்த நொடியிலே எந்தெந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு போலாயிருக்குன்னு சொல்லி என்ன செய்யலாம்? அப்லோட் பண்ணிடலாம். அதுதான் ஃபார்ம் 17C. டெல்லி கார் வெடி விபத்து எதிரொலியாக பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று மாலை கார் வெடித்து விபத்து ஏற்பட்டதை அடுத்து இந்தியா முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த உளவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாம்பன் கடலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தில் தமிழ்நாடு ரயில்வே போலீசார் ஆயுதம் ஏந்தி பாலத்தின் இருபுறமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மரைன் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாட்டுப்புற மீனவர்களை சோதனை செய்த மரைன் போலீசார் கடலில் அந்நிய நபர்களை கண்டால் உடனடியாக 1093 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தகவல் அளிக்குமாறு அறிவுறுத்தினர். திருச்சியில் 2 அமைச்சர்கள் இல்லங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதில் அமைச்சர் KN நேரு மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் இல்லங்களில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் பரபரப்பு நிலவிய நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் தில்லை நகரில் உள்ள அமைச்சர் KN நேருவின் வீடு மற்றும் அண்ணா நகரில் உள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோரின் வீடுகளில் தீவிர சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக வந்தது வதந்தி என தெரியவந்ததை அடுத்து மின்னஞ்சல் அனுப்பியது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அரசியலில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒன்றை பேசிக் வருவதாக அமைச்சர் ஏவவேலு விமர்சித்தார். மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம் மற்றும் மேலுமடை உள்ளிட்ட பகுதிகளில் உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணிகள் குறித்து அமைச்சர் ஏவவேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவவேலு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தென் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாகவும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் தென் தமிழகத்திற்கு முதலமைச்சர் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை மேலமடையில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பாலத்தை டிசம்பர் 7ஆம் தேதி முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் என அறிவித்தார். கொளத்தூரில் கள்ள ஓட்டுகள் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவவேலு, அரசியலில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒன்றை பேசி வருவதாக சாடினார். இன்றைக்கே திமுக மட்டும்தான் கடைபிடிக்கிறது, திமுக தான் அதை பாதுகாக்கிறது, அதனால் இந்த கட்சிக்கு வரோம். எடப்பாடி அவர் என்ன பண்றாருன்னா சங்கி கொள்கையை தாங்கி பிடிக்கிறார், அதனால அங்கிருந்து வரோம் அப்படிதான் சொல்றாங்களே ஒழிய இதில் எங்க பிடிஎம் என்ன, சிடிஎம் என்ன, ஏடிஎம் என்ன, இதில் வர்றவங்களும் அவங்க விருப்பப்படுறாங்க. கொள்கை ரீதியாக அவங்க ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா திராவிட மாநிலத்தை ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் திட்டம் போடுறாரு. என் தொகுதிக்கு வேண்டிய பணிகள்லாம் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிறாரு. அவரு
அதனால நான் போறேன்னு சொன்னார். கரூர் சிபிஐ அலுவலகத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த நபர்கள் விசாரணைக்கு ஆஜராகினர். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்டது. கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் கரூர் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் தவிக பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு காயமடைந்த 5 நபர்கள் நேற்று சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகிய நிலையில் இன்று 3 நபர்கள் விசாரணைக்கு ஆஜராகினர். அவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு விசாரணை நடத்தினர். திருப்புவனம் அருகே இருசக்கர வாகனம் மீது போலீஸ் வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட போலீஸ் வாகனத்தின் ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் சிட்டப்பட்டியை சேர்ந்த பிரசாத் சத்யா தம்பதி, சோனை ஈஸ்வரி மற்றும் குழந்தை அஸ்வின் ஆகிய 4 பேரும் மதுரை அனஞ்சியூர் பகுதியில் உள்ள உறவினரின் மரண நிகழ்விற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது சக்குடி அருகே எதிரே வந்த போலீஸ் வாகனம் இருசக்கர வாகனத்தில் மோதி ஏற்பட்ட விபத்தில் பிரசாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சத்யா மற்றும் அஸ்வின் ஆகிய 2 பேரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்த நிலையில் சோனே ஈஸ்வரி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட போலீஸ் வாகனத்தின் ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட உயிரிழந்தவர்களின் உறவினர்களுடன் சிவகங்கை மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.